திருவாளர் கார்த்திக் அவர்கள் இப்போ வந்து தூத்துக்குடியில் இருக்கார். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொல்லக்கூடிய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, கிளியரன்ஸ் பண்ணுறது இல்லையா. அவர் வந்து சித்தர் மார்க்கத்தை ஆராய்ச்சி பண்ணுறாரு. வெங்கடேஸ்வரன் புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்காரு. அரைக்குறை முன்னேறி இருக்கார். இப்போது நான் நேரில் திருநெல்வேலி வந்து பார்த்தோன்னே நான் வந்து எங்கள் சித்தர் கோயிலில் நான் தங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மேலே முனிவர் படங்கிறத தங்கியிருக்கேன். சித்தர் பீடம் ஆதிபராசக்தி பீடத்தெல்லாம் தங்கியிருக்கேன். நான் 4 நாள் இங்கே தான் தங்க போகிறேன். இப்போது அவர் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவருக்கு செய்தியெல்லாம் சொல்லியாச்சு. இப்போது அவர் எப்படி தன்னை சுத்தப்படுத்தி கொள்கிறார் என்பதை அவரே வாயிலிருந்து சொல்ல போகிறார். காலையிலேருந்து எந்திரிக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? நீரை மருந்து அருந்துறீங்க. காலையில் வணக்கம். ஐயாவுடைய கிளாஸை ஐயா கிளாஸ் எடுத்தாரு, எல்லாம் புரியுது. எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காருன்னா, காலையில் வந்து இந்த மாதிரி பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை குடிச்சிட்டு வரணும். இப்படி ஒரு 10 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு வந்து நமக்கு தேவையான பேரிச்சம்பழம் கொஞ்சம் கூட ஒரு பேரிச்சம்பழம், பொட்டுக்கடலை, அப்புறம் நிலக்கடலை இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு உணவு அது வந்து ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப தண்ணியை கொஞ்சம் அது 10 மணிக்கு சிறுநீர் எப்படி பிரியும்? மஞ்சளாக பிரியும், நாக்கிலேயே மஞ்சளாக பிரியும். அந்த விஷம்தான் ஆளை கொள்ளும். சரியா? ஆமாம், அந்த விஷம்தான் பழைய உணவுகள், மருந்து, பழைய உணவுகள், ஸ்டார்ச்சு, கொழுப்பு எல்லாமே சேர்ந்தது. அப்புறம் சொல்லுங்கள். அப்புறம் திரும்பவும் நம்ம தண்ணியை மருந்து போல் சாப்பிட்டுட்டே வரணும். அப்புறம் ஒரு மதியம் ஒரு 2 மணி அந்த மாதிரி மதிய சாப்பாடுக்கு திரும்பவும் நம்ம இதே மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா பசி எடுத்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பாடோ கீரை காய்கறி இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு தேவையான முடியல அப்படின்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டு நிலக்கல்ல அந்த உலர் திராட்சை, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து பேரிச்சம்பழம், கொஞ்சம் நாட்டு சக்கரைலாம் போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். அது அப்படியே நம்ம போயிட்டு இருக்கும்போது அப்படியே பழக்கப்படுத்திகிட்டே வரணும். அப்புறம் தண்ணியை மருந்து மாதிரி குடிச்சிட்டே வரணும். ஒரு நைட்டு இரவு நேரத்தில் கீரை காய் சமைக்காத உணவும் சாப்பிடலாம், சமைச்ச உணவும் சாப்பிடலாம். சமைக்காத உணவும் எனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கு கொஞ்சம் மீல் மேக்கர், ஒரு வெங்காயம் அது நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டு, மீல் மேக்கர் அவளும் கொஞ்சம் ஒரு 25 கிராம் ஊற வச்சுட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தேவையான லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற வச்ச அவளும் கொஞ்சம் சேர்த்திக்கணும். ஊற வச்ச அவள், ஊற வச்ச மீல் மேக்கர், அப்புறம் வெங்காயம், இதோட பொட்டுக்கல்ல சேர்த்து எல்லாம் பார்த்து ஒரு 150 கிராம் இருக்கலாம். வெங்காயம் அதிகமாக போச்சு காரம் அடிக்கும், அதனால கொஞ்சம் கவனமாக சாப்பிட்ணும். சமைக்காத உணவு அதை சுத்தப்படுத்திக்கலாம், ஒரு 2-3 நாளைக்கு பயன்படுத்திக்கலாம். மலச்சிக்கல் போகிறதுக்காக செய்ய போகிறீங்க. இது இப்படியே செஞ்சுட்டே இருந்தால் படிப்படி உடல் எடை என்னாகும்? குறைஞ்சிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே உடல் எடை குறையாது. சரி, இந்த குறைஞ்சது மறுபடியும் உறுதிப்பட்டிருக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் தண்ணியில் இருந்து பார்க்குறீங்க, தண்ணி மட்டுமே அருந்தி பார்க்குறீங்க. அப்போ எடையை பார்க்குறீங்க, எடை என்ன ஆகலை? குறையல. சரி, அதுக்கப்புறம் வெறும் காற்றவே சுவைச்சு ஒரு நாள் இருந்து பார்க்குறீங்க, அப்போ உடல் எடை என்ன ஆகலை? குறையல. அப்போ உறுதியாகி போச்சு. அப்போ உடம்பு உள்சுத்தம் பெற்ற தேகமாக மாறிவிட்டது. என்னது? அதாவது எடை குறையாத தேகமாக மாறிடுது. எத்தனை முறை பட்டினி இருந்தாலும் முழு பட்டினி இருந்தாலும், அதாவது முழு பட்டினி என்பது முக்கியம். இப்போ கடைசி 180 நாளுக்கு அப்புறம் அரைகுறை பட்டினி தான். இந்த 180 நாள் அரைகுறை பட்டினி, காலையில் ஒன்று சாப்பிட்றது அரைகுறை பட்டினி தான். இப்போ 180 நாளுக்கு அப்புறம் அது தானாகவே அரைகுறை பட்டினி போட்டு முழு சுத்தம் ஆயிடுச்சு. அது உண்மையான உறுதிப்படுத்திருக்காங்க. முழு பட்டினியான காற்று நீர் அறிந்திருக்கிறப்போ அப்போ உடல் எடை குறையல. அதுக்கப்புறம் காற்றும் இந்த நீரும் இல்லாமல் காற்றையே சுவாசித்து இருக்கும்போது அப்போ எடை குறையல. அப்போ உள்தூய்மைப்பட்ட தேகமாக மாறிவிடுது. உங்கள் உடம்பு விண்வெளி சக்தியை முழுமையாக பெறுகிற உடலாக மாறிவிடுகிறது. சரி, விருப்பத்தில் நீங்கள் ஒரு நாள் சாதாரண உணவு சாப்பிட்றீங்க, என்ன ஆகும்? எத்தனை கிலோ ஏறும்? 6 கிலோ ஏறும். சரி, அது என்ன திருப்பி என்ன பண்ணுவீங்க? 3 நாள் நீர் பயிற்சி எடுத்து அது குறைஞ்சிரும். அப்போ நாக்கில் என்ன வந்து படியும்? இந்த மஞ்சள் வந்து படியும். அப்போ என்ன பண்ணுவீங்க? உப்பு போடாத காய்கறி, ஒரு மாங்காய் அல்லது மாங்காயை வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது விஷம் போயிடுது. சரியா? சரி, இப்போ திடீர்னு கடின உழைப்பு வந்துடுச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி இந்த பொட்டுக்கடலை, நிலக்கடலை, பேரிச்சம்பழம் சாப்பிட்டு கடின உழைப்பு ஈடுபடலாம். இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நோயற்ற வாழ்வு உறுதியாயிரும். சரி, எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியில் என்ன பண்ணுறீங்கன்னா இயல்பாகவே சாதாரண வாழ்க்கைக்கு உங்களுக்கு நீரே மருந்து காற்றே உணவு என்ற நிலைக்கு வந்துடலாம். எந்த வகையான உணவும் தேவையில்லை. நீங்கள் 7ஆம் அறிவை நோக்கி எட்டி பிடிக்கின்ற இயற்கையான யோகியாக மாறிவிடுகிறாய்.
நீங்கள் விரும்பினால் 100 ஆண்டுக்கு அப்புறம் நீங்கள் மரணம் அடையலாம். அது வரைக்கும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். உடலை எவ்வளவு வேணாலும் தக்க வச்சுக்கலாம். உள்குற்றம் இல்லாத பொழுது, இயற்கை எந்த வகையிலும் சாவுக்கு காரணங்களை இல்லாத பொழுது இயற்கை ஒரு நாள் உங்களை கொலை செய்யாது என்பதை உறுதியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் பைபிளும் சொல்லுகிறது. மேன்மையான உலகங்களும் நீதிமான்கள் இதுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகினால் நீங்கள் நீதிமானாக இருந்து நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு எங்கள் சொந்த ஊர் எது? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வழிகாட்ட வேண்டும். வழிகாட்டுவீங்களா? வழிகாட்டணும். ஆசிரியராக வரணும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். எப்பொருள் யாதவர் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவு. எப்பொருள் எத்தை நன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவது. வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானோரையும் தெய்யத்தில் வைக்கப்படும். யான் எனது என்னும் செருக்கெடுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகழ். அதாவது நாச்செற்று விக்கல் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செயல்படும். சாக போகிற வர்றதுக்கு முன்னாண்ட வள்ளுவர் சொல்கிறாரு, சாகிறதுக்கு வர்றதுக்கு முன்னாண்ட நல்ல வினைகளை செய்து நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். நன்றி, வணக்கம்.